ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். வீடியோவில் இனி ஒரு காதல் செய்வோங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இனி ஒரு காதல் செய்வோம் இந்த படத்தை ஹரிஹரன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அஜய் பாலகிருஷ்ணா, ஸ்வேதா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. என்னன்னாக்கா, எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், உனக்கு பத்திரிக்கை வைக்கலாம். ஒரு ரூமுக்கு வந்தேன், ரூம் பூட்டி இருந்துச்சு, அதனால் ஜன்னல் வெளியே பத்திரிக்கை போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோவும் அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அப்செட் ஆகிடுறாரு. என்னன்னாக்கா, அந்த கல்யாணத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோவோட முன்னாள் காதலிக்கும் கல்யாணம்னு போட்டுருக்கும். அதனால் ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுவார். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ எதுக்கு தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ எதுக்கு ஹீரோயினை பிரேக்கப் பண்ணார். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 47 minutes. ரொம்ப சின்ன படம். இந்த படத்தில் மொத்தமாக ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான் வரும். ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேர், ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேர், அப்புறம் ஹீரோயினோட அப்பா. அவ்வளோதான். இந்த கேரக்டரை வச்சே இந்த படம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட காமெடிக்கு சிரிப்பே வரல. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரீசன் காட்டியிருப்பாங்க. அதாவது ஹீரோ படம் பார்க்க போயிருப்பார் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ ஹீரோயின் இன்னொரு பையன் கூட படம் பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுவார். அதனால் ஹீரோயினை ஹீரோ பிரேக்கப் பண்ணுவார். பொதுவாகவே நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. அதே அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ஒருத்தவங்களை நம்ம பிரேக்கப் பண்ணுறோம்னாக்கா அவங்களோட நினப்பு அதிகமாகிட்டே வரும். அதே போல் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணும்போது ஹீரோயினோட இம்பார்ட்டன்ஸ் தெரில. ஹீரோயினை பிரேக்கப் பண்ணோன்னே ஹீரோவுக்கு ஹீரோயின் நினப்பாகவே இருப்பார். ஹீரோயினை ஏன் தான் பிரேக்கப் பண்ணோம், திருப்பி ஒன்று சேர மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பார். உண்மையிலேயே அது உண்மை தான். ரியல் லைஃப்லேயும் சரி, படத்துலேயும் சரி, இது உண்மையான ஒரு ஃபேக்ட்னு சொல்லலாம். ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, சாங் வைக்கிறோம், ஒரு சாங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ அஜய்க்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ அஜய்க்கு கொஞ்சம் கூட நடிப்பே வரல. எல்லா சீனுக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன், ஒரே மாதிரி இதாக பண்ணிகிட்டு இருக்காரு. சுத்தமாக அவருக்கு நடிப்பே வரல. ஹீரோயின் அப்படி இல்லை. ஹீரோயின் அவங்களோட ரோல் சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நடிப்பு ரொம்ப நல்லாவே வந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் குறை சொல்லவே முடியாது. சூப்பராக பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களாம் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே சேர்ந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல. சிரிப்பே வரல. இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் கிடையாது. ரொம்ப மாசான டயலாக்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு ரொமான்ஸ் படம், ஒரு லவ் படம். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க, பிரேக்கப் ஆகுது. அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற ஒரு ஸ்டோரியை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட படம் தமிழ் சினிமாவில் பார்த்தாச்சு. திரும்பவும் இதே மாதிரி படத்தை எடுத்து வைக்கிறாங்க. எதுக்காக எடுக்காங்கன்னு தெரில. இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இது இருந்தாலும் என்னதான் லோ பட்ஜெட் படம் எடுத்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை எடுத்தோம்னாக்கா மக்களுக்கு பிடிக்கும். சும்மா எடுத்த கதையை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே பார்த்துக்கிட்டு எவ்வளோ தான் பார்க்குறது படத்தை. மொத்தத்தில் அந்த படம் பார்க்கலாமா வேணாமா? எனக்கு ரொமான்ஸ் படம்லாம் பிடிக்கும், லவ் படம் பிடிக்கும். எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். அப்படின்னாக்கா தியேட்டரில் பார்க்கறது சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓடிடியில் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேங்கிறவங்களுக்கு. மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு மொக்க படம். இதை ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 47 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.